இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎல்சியோட பேசிக்ஸ். ஸோ இதை நான் ஹெட்டிங் வந்து டெல்டா பிஎல்சின்னு கொடுத்துருக்கேன். காமனாக பிஎல்சியோட பேசிக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற டேர்ம் எதுக்கு நம்ம பிஎல்சியில் யூஸ் பண்ணுவோம்? பேஸ்ட் ஆன் பிஎல்சி இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பிஎல்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை வந்து ஐன்னு டிஃபைன் பண்ணுவாங்க, அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓ அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. நாம் வந்து டெல்டா யூஸ் பண்ணுறோம். டெல்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்புட். ஸோ இன்புட்டில் என்னென்ன இன்புட் சொல்லுவோம் நம்ம? இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விட்சு சொல்லலாம், சென்சார்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விட்ச் அண்ட் சென்சார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்புட். ஓகே, ஒய் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அவுட்புட். ஸோ ஒய்க்கெலாம் என்னென்ன எதெல்லாம் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸர் சொல்லலாம், லேம்ப்பு சொல்லலாம், அண்ட் தென் வந்து மோட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒய் எக்ஸ்டர்னல் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எம் அப்படின்றது ஒன் ஆஃப் த மெமரிக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அதே எம்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் ரிஜிஸ்டர்ஸை நம்ம வந்து ஹெச்எம்ஐக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ டி அப்படின்றது டைமருக்காக யூஸ் பண்ணுவோம். சி அப்படின்னா கவுண்டர். ஸோ டி அப்படின்றது டேட்டா ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ போன வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸோடு மிங்கிள் பண்ணுறோம் பிஎல்சியை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி ப்ளஸ் லேப்யூ நான் மிங்கிள் பண்ணுறப்ப நான் வந்து D0 ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக தான் வேல்யூ கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில் இன்புட் அண்ட் அவுட்புட் மிங்கிள் பண்ணி நான் ரைட் அவுட் பண்ணிவிடுவேன் இதுலேயே. ஸோ அதனால் இது வந்து டேட்டா ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுறோம். ஸோ ஒன் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்னா என்ன, பைட்னா என்ன, வேர்டுனா என்ன, டபுள் வேர்டு, அதே மாதிரி இன்ட்டெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்னா என்ன, ஸோ டிவேர்ட்னா என்ன, இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட். ஸோ பிட் அப்படின்னா என்னென்னா ஆன் ஆஃப். ஓகேவா? ஸோ 0 1 அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட். இந்த ஒரே ஒரு 0ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல 0வும் இருக்கலாம், அதர்வைஸ் 1ஆகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு லேம்ப் இருக்குது. ஓகேவா? அந்த லேம்பை வந்து நான் ஒரு பிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த லேம்ப்பு ஆன் ஆச்சு அப்படின்னா அந்த பிட் 1, ஆஃப் ஆச்சு அப்படின்னா அந்த பிட் 0. ஓகேவா? இதுதான் பிட். ஓகே, பிட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ நிபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆஃப் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைட்டோட பாதி தான் நிபிள். ஓகேங்களா? ஸோ பைட் எத்தனை இருக்குது? பைட் அப்படின்னா 8 பிட்டு தான் பைட். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸோ நிபிள்னா N0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 0 1 2 3 இந்த 4 சேர்ந்தது ஒரு நிபிள். ஓகேங்களா? அப்போது ஆஃப் த பைட் அப்படின்னா ஃபுல் பைட் எவ்வளோ இருக்கும்? 8 பிட்டு. ஓகேவா? பைட்னா 8 பிட்டு. 8 ஆன் ஆஃப் இருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வேர்டு அப்படின்னா 16 பிட்டு. ஓகேவா? அப்போது எத்தனை பைட்டு சேர்ந்தது? 2 பைட்டு சேர்ந்தது ஒரு வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் டபுள் வேர்டு அப்படின்னா 32 பிட். ஓகே, 32 பிட் அப்படின்னா 2 வேர்டு கம்பைன் பண்ணது டபுள் வேர்டு, அதே மாதிரி 4 பைட்டு கம்பைன் பண்ணது ஒரு டபுள் வேர்டு. ஓகேவா? கிளியர்? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக ஸோ பைட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவுட்புட்டுக்கு இன்புட்டுக்கு மேக்ஸிமம் பைட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்ட் அப்படின்றத எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டைமர் கவுண்டர்லாம் வரப்போ நம்ம இன்டிஜர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 5 கவுண்ட் பண்ணுறப்ப 1000 2000 அப்படின்னு கவுண்ட் பண்ணுறப்ப நம்ம கவுண்டரில் இன்ட்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டைமரில் வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படின்றப்ப நம்ம இன்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் ஹெச்எம்ஐ அண்ட் மெமரிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இன்ட்டில் சேவ் பண்ணுவோம். ஓகே, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? இது ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 8 பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைட்டு. வேர்டு அப்படின்னா 2 பைட்டு ஜாயின் பண்ணுது, தட் மீன் 16 பிட்டு வந்து ஒரு வேர்டு. டிவேர்டு அப்படின்னா 2 வேர்டு ஒரு டிவேர்டு, தட் மீன் 32 பிட்டு. ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு தெரியாத ஒரு சில நியூ வேர்டிங்ஸ் இருக்குது. இன்ட். ஓகே, இன்ட் அப்படின்னா இன்டீஜர்ஸ். டி இன்ட் அப்படின்னா டபுள் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ் இன்ட் அப்படின்பாங்க, அதுதான் என்னென்னா ஷார்ட் இன்ட். ஓகே, நெக்ஸ்ட் USINT இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அன்சைன்டு இன்ட்
அன்சைன்ட் ஷார்ட் இன்ட் அதுக்கு வந்து USINT யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் அன்சைன்ட் இன்ட் அப்படின்னா UINT. இது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அன்சைன்ட் இன்ட் அப்படின்னா UINT தான் யூஸ் பண்ணுவாங்க. அன்சைன்ட் ஷார்ட் இன்ட் அப்படின்னா USINT யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் டி இன்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? டி இன்ட்னா டபுள் இன்ட். அதே அன்சைன்ட் டபுள் இன்ட் அப்படின்னா UD யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாங் இன்ட் இருக்குது, அதே மாதிரி அன்சைன்டு லாங் இன்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் ஒவ்வொன்றா ப்ரோக்ராம் போட போட உங்களுக்கு இதோட கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த பைட்டு, டைம், இன்ட்டு, ஓகேவா, டி இன்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து ஒரு சில மீனிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பைட் அப்படின்னா இன்புட் அவுட்புட்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி டைமருக்கு எப்பயுமே இன்டீஜர்ஸில் தான் இருக்கும். டைமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிவைஸ் மானிட்டர் ஓப்பன் பண்ணாவே T0 T255 வரலும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெமரிஸ்லேயும் M0 M4095 வரலும் இன்டே தான். ஸோ கவுண்டரில் மட்டும் இன்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. இன்ட்டு டபுள் இன்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் C0 199 வரலும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இன்ட்டில் சேவ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே டபுள் இன்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன யூஸ் பண்ணணும் ரிஜிஸ்டர் அப்படின்னா C200 C255 வரலும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எங்கேயாவது டிஃப்ரெண்ட் ஆகுதா, நம்மளோட டேட்டா ஷீட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கிளாரிட்டி கிடைக்கும். எந்த ஒரு PLC யூஸ் பண்ணாலும் அந்த PLCயோட டேட்டா ஷீட்டை ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரலும் நான் ஒரு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டாஸ்க்காக ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஷார்ட் இன்ட்னா எப்போ, அன்சைன்னா என்ன, சைன்ட் இன்ட்னா என்ன, டபுள் வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம், வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிட்டு பைட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.